தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் செய்தியாளர்களை சந்திக்கிறார், பார்க்கலாம். நீண்ட நேரம் வெயிலில் பசியோட நின்னபோது மயங்கி விழுந்துட்டேன். அப்போ எனக்கு உடனே அழைச்சி உடம்ப கவனமாக பார்த்துக்கிறது இல்லையா, எப்படியா இருக்கிறதுன்னு அன்பா விசாரிச்சாங்க. அதுக்கப்புறம் அப்பா சிஎம் சார் ஃபோன் பண்ணாங்க. ஆமாம், அதுக்கப்புறம் அப்பா இறந்து போனதுக்கு எடுத்து பேசி நீங்கள் ஆறுதலாக இருங்க, நான் அமைச்சர் பெரியரசு நான் அனுப்புகிறேன். அவர் தான் எங்கள் மாவட்ட அமைச்சர். ஒரு அடுத்த நாள் அவங்க வந்து எனக்கு ஆறுதலாக நின்னாங்க. அதெல்லாம் அரசியலுக்கு அப்பாற்பட்ட மனித மாண்பும் பண்பும். அந்த அடிப்படையில் இப்போ அந்த வீட்டு இழப்புங்கிறது நம்ம வீட்டு இழப்பு. அதுக்கு அந்த துயரத்தை நான் அவங்களோட அருகில் இருந்து பகிர்ந்து கொண்டு செல்றேன். அவ்வளவுதான். இந்த அரசியல் தளத்தை எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா இப்போ நீங்க கடுமையா விமர்சனம் செய்தாலும் அது வேற, அது வேற. இப்ப நீங்க அது வேற. இப்ப நீங்க பிஜேபியும் காங்கிரஸும் எதிரெதிர இருக்குது. ஆனா அத்வானியும் மேயர் சோனியா காந்தியும் பக்கத்துல இருந்து ஒரே இதுல தேநீர் அருந்திக்கிட்டு மக்களை பத்தி பேசுறாங்க. காங்கிரஸும் கம்யூனிஸ்டும் கேரளால எதிரெதிரா இருக்குது. அப்ப உம்மன் சாண்டி பினராயி விஜயனுக்கு அழைச்சி பேசி எங்க இருக்கீங்க காமரேட்டும் போது இந்த மாதிரி எங்க இருக்கேன்னா பேசணும். நீங்க எங்க இருக்கீங்க, வீட்டுல இருக்கிறேன்னா அந்த வழி தான் வந்துட்டு இருக்கேன், இருங்க வந்துருவோம் பேசுனேன். ரெண்டு பேரும் உட்காந்து அரசியலை தாண்டி மக்கள் நலனை தான் பேசுறாங்க. உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அப்ப அதுதான் முக்கியம். இந்த நாகரிகம் தான் இந்த நிலத்துல இல்லாது போயிடுச்சு. அது கொஞ்சம் கொஞ்சமா அது மலரணும். அதுக்காக நீங்க பார்க்கணும். இங்க சாதிய தீண்டாமையை விட கொடுமையா அரசியல் தீண்டாமை இருக்குது. உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். ஒரு தேவேந்திரர் வீட்டு பெண்ணை ஒரு தேவர் வீட்டு பையன் திருமணம் செஞ்சுக்கிற முடியும், வாழ்ந்துட முடியும். ஒரு இந்து வீட்டு பொண்ணை ஒரு இஸ்லாமிய பையன் திருமணம் செஞ்சு வாழ்ந்துட முடியும். ஆனா அதிமுக மாவட்ட செயலாளர் மகளை திமுக மாவட்ட செயலாளர் மகனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியுமான்னு யோசிச்சு பாருங்க. இப்ப எவ்வளவு பெரிய சிக்கல் இருக்குன்னு பாருங்க. தாமரக்கணி இறந்ததுக்கு இன்பத்தமிழம் போக முடியல, பெத்த அப்பா இறந்தது. அப்ப இந்த மாதிரி இந்த இறுக்கத்தை தகர்க்கணும். அதுதான் யாரு அதிமுக தான். நான் ஒன்னும் திமுக இல்ல. அப்போ திருமணம் செய்யும் போது அது சொல்றேன். அந்த இது ஒழிக்கப்படணும். அதை தாண்டிய ஒரு தமிழருக்கு தமிழன் ஒரு இனத்துக்கு ஒரு மாண்பு, ஒரு நாகரிகம், ஒரு பண்பாடு, வாழ்க்கை முறைன்னு இருக்கு. அதையெல்லாம் தாண்டி தாத்தா காமராஜர் இறந்திருக்கு அதிகமாக அழுதது அண்ணாதுரைம்பாங்க. அமெரிக்கா போகும்போது நிக்சனை சந்திக்க பேரறிஞர் அண்ணா விரும்புறாங்க. நிக்சன் அனுமதி தரல. நிக்சன் இந்தியா வரும்போது தாத்தாவை சந்திக்க விரும்புறாங்க காமராஜரை. நம்ம அண்ணாதுரை சந்திக்காத நிக்சனை நாம் எதுக்கு சந்திக்கணும்ன்றல. இப்ப இதெல்லாம் தான் அது ஒன்றும் அந்த மாதிரி தான் நீங்க நடந்துக்கணும். அதை போய் பேசிருக்க வேண்டியதில்லை. ராஜாஜியும் நீங்க ஐயா ராமசாமி அவர்களும் ஈவேரா அவர்களும் கருத்து முரண்ல 1000 இருக்கலாம். ஆனா அதிகமா முதலிங்க ராஜாஜி இறந்ததுக்கு அழுதது ஐயா தான். நீங்க பாப்பீங்க, மூக்குல சளி ஒழுக அழுதுட்டு இருப்பாரு. அந்த காட்சியை பாத்தீங்கன்னா அது வேற. கொள்கை கோட்பாடுகள் வேற, மனித உறவும் மாண்பும் வேற. அது ரெண்டையும் போட்டு குழப்பிக்கிறதா இந்த சமூகம். மு க முத்துவின் மறைவுக்கு முதலமைச்சரை சந்தித்து ஆறுதல் தெரிவித்த பிறகு நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் செய்தியாளர்களை சந்தித்ததை பார்த்தோம். விவரங்களை பின்னர் பார்க்கலாம். தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி.